இன்னைக்கு நம்ம ஒரு பேப்ளேட் பேட்டில் தான் பார்க்க போகிறோம். யாருக்குன்னா இது பேப்ளேட் பார்த்து தெரிஞ்சுக்கும். ஃபஸ்ட்டு பேப்ளேட், செகண்ட் ஜென், டேஞ்சரஸ் பெல்லியர். நான் அந்த 2 பாட்டை கட்டிட்டேன். டேஞ்சரஸ் பெல்லியர் வித் நோ கியர்ஸ். எனக்கு ஒரு டிப்பை தவிர வச்சு நான் கீஸ்ட் ஃபேக்ட்ரி டிப்பை போட்டிருக்கேன். தெரியுதா? ஷிட். டேஞ்சரஸ் பெல்லியர் கைஸ். ஒரு டிப்பு தவிர வச்சு நான் கீஸ்ட் டிப்பு போட்டிருக்கேன். அதை வைக்கிறேன். இதை நம்ம ஹை மோட்லேயும் போட்டு சண்டை போட போகிறோம். லோ மோட்லேயும் போட்டு சண்டை போட போகிறோம். அண்ட் அதுக்கு அது ஒன் அண்ட் ஒன்லி கிரே வால் ட்ரிக். இதுக்கு நார்மலாக இருக்குது. இந்த பிளேடும் இருக்குது. இந்த பிளேடை நம்மளே ஆக்டிவேட் பண்ணி ஆடணும். அதை எப்படி பேட்டில் வைக்கும்போது ஆடணும். அண்ட் அட்டாக் டைப் பேப்ளேடு அண்ட் க்ளீன் சவுண்ட் நல்லா இருக்கு. அண்ட் 2 லான்ச்சஸ், 1 குட்டி 1 பெருசு. இதுக்கு அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி ஃபார் த பேட்டில் guys. அண்ட் மொத்தம் 3 பாயிண்ட்ஸ். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் பிரேவ் வால் ட்ரிக் ஸ்டாமினா கம்மினால ஃபஸ்ட்டு வெளியில் வரும். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி a fair game guys. இதில் ஃபஸ்ட்டுக்கு 2 பாயிண்ட்ஸ். ஸ்டேடியம் அவுட் இல்லை. சூப்பராக விட்டுருக்கோம். ரீலான்ச் ரெண்டாத்தையும் நல்லா ரீலான்ச். வீடியோ பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் ஷேர்லாம் சொல்ல மாட்டேன். ரெடி அவ்வளோ பஸ்ட்டுங்க. பிளேடை ஆக்டிவேட் ஆகல. இந்த பிளேடு தெரியுதா? இந்த பிளேடு ஆக்டிவேட்டே ஆகல. ஆனால் பஸ்ட்டு என்னன்னா தெரியல. ஒரே நிமிஷம் வந்து வந்துட்டேன். ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க. பிரேவ் வால் ட்ரிக் 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டான். 4 பாயிண்ட் எடுத்தா இல்லாட்டி ஹை மோடில் போடலாம். நம்ம முன்னே போடுவோம். அடுத்த மேட்ச் ஹை மோடில் போடலாம். பண்ணியாச்சு. வால் இருக்கு. ஏங்க ரீலான்ச் நல்லா தொட்டாலே பஸ்தாராங்க. வந்துட்டேன் கைஸ். கண்டு வந்துட்டுருக்கான். அவ்வளோதான். வெளியே ரிலாக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் ஆகுது. ஸ்டாமினால ஜெயிச்சிருவாங்க. வெளியில் அவ்வளோ ஆண்டி ஃபஸ்ட் ஆகிட்டான். ஏங்க இதில் யாருங்க வின்னதில்? யாருங்க ஜெயிச்சா?
சத்தியமா புரியல என்னாச்சு. சத்தியமா புரியல என்னாச்சு. ஃபர்ஸ்ட் வெளியே ஜெயிச்சிட்டான், கீழே விட்டான். ஓகேவா? ஆனால் எப்படி அவன் பஸ்டானா என்ன இது பிரச்சனையா இருக்கு. பெல்லியல் ஜெயிச்சதாரு. ஓகே, பெல்லியல் 1 பாயிண்ட். ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? நான் ஜெயிச்சு ஓகே கைஸ், அது ஏன் நிறுத்திட்டேன்னா என்னன்னு தெரியல, எனக்கு கூப்பிட்டாங்க, நான் நிறுத்திட்டேன். இப்போ நிறுத்த மாட்டேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு தான் நிறுத்து. எனக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக இருக்குது. ஓகே, ஆரம்பிக்கலாம். அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் கண்டுக்கணும்னு இல்லை, சூப்பராக விட்டுருக்கேன் ரீலான்ச். இந்த லான்ச்சரே பிரச்சனை பண்ணுவீங்க. நான் என்னங்க பண்ணுங்க சொல்லுங்க. And the winner is Brave Waldrick. Okay, Brave Waldrick first match win பண்ணிருக்கு. அது 2 பஸ்ட் 4 பாயிண்ட் எடுத்துருக்கான். And the second round மறந்துடாதீங்க. I mean second match. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஓகே, ஹை மோடு மாற்றலாம். நான் ஃபர்ஸ்ட் வேனிஷ் ஃபேக்ட் சொல்லுங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல, தொலைஞ்சு போயிடுச்சு. அதான் நான் ரொம்ப நாள் தெரியல, கிடைக்கலன்ட்டு விட்டுட்டேன். ஆனால் என் ஃபேவரட் பேப்லெட் வேனிஷ் ஃபேக்ட் கைஸ். ஆனால் எங்கே போட்டேன்னு தெரியல. லான்ச்சுக்கு ரெடியா? ஃபர்ஸ்ட் எப்பவும் போல வெளியில நான் இந்த பிளேட் ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்படியே தானே ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் பண்ணிட்டேன். நம்ம ஆக்டிவேட் பண்ணி நம்மளே ஆக்டிவேட் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா புட்டுக்குச்சுன்னா திடீர்னுட்டு ஜெயிச்சிட்டே இருக்காங்க. ஓகே, டாமினேட் பண்றாங்க. டாமினேட் பண்றான். பிரேவ் வால்ட்ரிக் டாமினேட் பண்றான். அது உறுதியா நான் சொல்லுவேன், பிரேவ் வால்ட்ரிக் டாமினேட் பண்ணான். அது மாதிரி ஃபினாமினானா அது. நான் கத்திருக்கேன், அந்த அளவு கத்து நான் கத்தனை யாரும் தாங்க மாட்டேங்க.
இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், அதை அண்ணன் டெலீட் பண்ணிட்டான். எதுக்குன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா அதில் அவன் ஃபேஸ் ரிவ்யூ இருந்துச்சான், 8 வியூஸ் அதில் பார்த்துட்டாங்களாம். அதனால சரி 2.1 பிரேவ் 2 வெளியது 1 வாங்க. இந்த மேட்ச் வெளியில் மட்டும் பஸ்ட் ஆகிட்டானா கடுப்பாயிருவேன். நான் சொன்ன மாதிரி தான் 100 சப்ஸ்கிரைபருக்கு ஃபேஸ் ரிவ்யூ. அவ்வளோதான். 2 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு என்னால் ஒரு மணியே பண்ண முடியாது. அடிங்கடா, என்னங்க அது வெளியே ஜெயிச்சுட்டே இருக்கான். வா 2-2ங்க. பிரேவ் 2 வெளியல் 2. ஒரு மேட்ச் இவன் ஜெயிச்சிட்டான், இன்னொரு மேட்ச் இவன் ஜெயிப்பானான்னு பார்ப்போம். ஆனால் 2 மேட்ச் தான் எனக்கு. அதான் நான் 3ன்னு சொல்லுவேன். ஆனால் 2 தான். சொல்லுவேன். நீ 2 தான் இருக்கும். அடி பஸ்ட்டுங்க, அடி சரமா அடிச்சானுங்க. சக்க அடிங்க. ஐயோ வெளியில் வாங்கணும். அண்ட் பிரேவ் ஜெயிச்சிட்டா, வெளியில் தோத்துருச்சு. 2 மேட்சும் பிரேவ் வால்ட்ரிக், 2 மேட்சுமே பிரேவ் வால்ட்ரிக்கு டாமினேட் பண்ணி ஜெயிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் கொடுத்து. 2 மேட்சுமே 2 மேட்ச்சில் 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் ஸ்டாமினாவில் ஜெயிச்சத டேஞ்சரஸ் பெல்லியல். டேஞ்சரஸ் பெல்லி அந்த கியர்ஸ் இல்லைங்க, டேஞ்சரஸ் பெல்லியோட டிப்பும் அந்த கியர் மட்டும் இருக்குதுன்னா அதுக்கு பிரேவ் வால்ட்ரிக் சவரி இருக்கும். ஓ ஷிட், எதனால பஸ்ட் ஆச்சுன்னு புரிஞ்சிடுச்சுங்க பாருங்க. பிளேடு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த ஒரு பிளேடு ஆக்டிவேட் ஆனதுனால வந்துச்சு, ஏன் பிளேடு பூச்சி. ஓகே, இப்போ ஒரு காம்பினேஷன் தான் ட்ரை பண்ண போகிறோம். என்னன்னா கீஸ்டோட அந்த கெய்ஸ்ட் ஃபேக்னரோட டிப்பை எடுத்து வால்ட்ரிக்கு போட போகிறோம். அண்ட் வால்ட்ரிக்கோட டிப் எடுத்து பெல்லியலுக்கு போட போகிறோம். ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இப்போ வால்ட்ரிக்கு ஸ்டாமினா டைப்பு, அதனால வால்ட்ரிக் ஃபஸ்ட்டு. நாங்கள் வாட்டி போடுவோம். என்னங்க வெளியலுக்கு அந்த டிப்பே சட்டால நின்றுட்டான் பையன், நின்றுட்டான். கியர்ஸ் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இந்த ஒரே ஒரு பிளேடு மட்டும், இந்த ஒரு பிளேடு ஆக்டிவேட் ஆயிருக்கு. இந்த பிளேடு பாதி வெளில வந்துருச்சு. எனக்கு எல்லா பிளேடும் ஆக்டிவேட் ஆகும். அதான் ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குதையா? நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதனால இல்லை
Dangerous Belial 2 points. Belial 2 points. And Brave Aldrich 1 point. What a marker. Ready? Let it go. Screen out பண்ணிட்டாங்க. என்னங்க நடக்குது? வெளியில பஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ, டேஞ்சரஸ் வெளியில பஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, கஸ்டம் மேட்ச்ல வெளியில தான் ஜெயிச்சிருக்கு. இப்போ நான் அதுக்கு மாத்திடுறேன். கஸ்டம் மேட்ச்ல வெளியில ஜெயிச்சிட்டாங்க. வெற்றிகரமாக ஒரு மேட்ச் ஆச்சு, கஸ்டம்ல ஜெயிச்சாங்க. அதே சந்தோஷம். அண்ட் என்ன பண்ணலாம்? நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறவங்களால லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணலாம். இதை மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. பை பாய், டாட்டா. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் முடிஞ்சா பார்க்கலாம்.